என்னோட டிராக்டர் டிப்பர்ல சீல் மாத்தி 2 நாள்ல மறுபடியும் ஆயில் ஒழுகுது, என்னன்னு பாருங்கன்னு சொல்லி வாடிக்கையாளர் சொல்ல நம்மளுமே வேலையை ஆரம்பிச்சிட்டோம். ஆக்சுவலா பாத்தீங்கன்னா இதுல அந்த மெக்கானிக் மேல நான் குறையே சொல்ல மாட்டேன். காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா அவரு கரெக்டா தான் மாட்டிருக்காரு, ஆனா ப்ராப்பரான பொருள் கிடைக்கல. அதனாலதான் இந்த பிரச்சனையே. இங்க பாருங்களேன், இந்த சீல் எல்லாமே புதுசா, இன்னும் வீணா கூட போல. ஆனா ஆயில் ஒழுகுறதுக்கான காரணம் என்ன தெரியுமா? இங்க பாருங்களேன், இந்த நெட்டை பாருங்களேன். சில நண்பர்கள் என்ன நினைப்பீங்க அப்படின்னா, இதுல உள்ள ஓரிங் வரும், ஓரிங் போட்டா டைட் ஆயிடும் அப்படின்னு நினைப்பீங்க. அந்த மாதிரி இருக்கக்கூடாது. இந்த அளவுக்கு லேக் இருக்கக்கூடாது, ஓரளவுக்கு சுகரா போகணும். இது நெட் எங்கேஜ் பண்ணி இந்த பிஸ்டன் இப்படி மேல போகும்போது பாத்தீங்கன்னா லைட்டா லேக்ல பாத்தீங்கன்னா ஒரு சைடா சாயுது. அப்ப மெயின் சீல், இந்த சீல் கவர் ஆயிருக்குது இல்லையா, இது பாத்தீங்கன்னா லைட்டா ஆயில ஃப்ரண்ட்ல விடுது. அதனால நெட் வழியா ஆயில் ஓவரா லீக் ஆகுது. இந்த உமா கம்பெனி பம்புக்கு எந்த இடத்துலயுமே சரியான ஸ்பேர் பார்ட்ஸ் கிடைக்க மாட்டேங்குது. இங்க பாருங்க, திருவாரூர்ல வேலை பார்த்து கிட்டத்தட்ட 5 பம்பு எடுத்துட்டு நம்மள்ட்ட இப்ப போட்டிருக்காங்க. இதுலயே 3 பம்பு உமா கம்பெனி பம்பு தான் இருக்கு. உமா கம்பெனிக்கு சரியான ஸ்பேர் பார்ட்ஸ் உங்க ஊர்ல கிடைச்சுன்னா அதை எனக்கு மென்ஷன் பண்ணுங்க, நான் அங்க வாங்கிக்கிறேன். மறக்காம டிராக்டர் டிப்பர் வச்சிருக்கக்கூடிய நண்பர்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனலை மறக்காம ஃபாலோ பண்ணிக்கோங்க. பாய்.